நன்கு உள்ளம் பொங்குதே இசையா உங்கள் நன்கு உள்ளம் பொங்குதே பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் இந்தளித்தேன் உன் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உங்க நன்கு உள்ளம் பொங்குதே இசையா உங்க நன்கு உள்ளம் பொங்குதே என் இதய தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன் பாதம் பணிந்தே இந்நாள் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உங்க நன்கு உள்ளம் பொங்குதே இசையா உங்க நன்கு உள்ளம் பொங்குதே என் முன் செய்ய உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் உமது கொரும் படியும் உண்மைய என்னையும் தேற்றிடுதே உம் பாதம் பணிந்தே என் ஆளும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உங்க நன்கு உள்ளம் பொங்குதே இசையா உங்க நன்கு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. பரமன் இருக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோவின் தேவன் நீர் எங்களுக்கும் தேவனாய் இருக்கிறபடினால் கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பெண்கள் கூட்டத்திலே ஆண்டவரே உம்முடைய வல்லமை ஆண்டவரே கிரியை செய்யும்படியா செபிக்கிறோம் அப்பா. இந்த நாள் ஆண்டவரே ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பினாலே எங்களை நடத்த வேண்டுமா செபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம். இதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற வன்கண்கள் பிராமீனார்கள் எரிச்சலின் ஆவிகள் வான மண்டலத்தில் கிரியை செய்கிற அந்தகார கிரிகளை நசரனாக இயேசுவின் நாமத்தினாலே சபித்து கட்டுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேவ தூதர்கள் அனுப்புங்க, பணிவிட ஆவிகள் அனுப்புங்க, நம்முடைய கல்வாரி ரத்தத்தை அனுப்புங்க, உம்முடைய ஞானத்தை அனுப்புங்க, உம்முடைய கிருபையை அனுப்புங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரிகமனஹந்தரவியா. ஹல்லேலூயா. ரிகதன ஷதரபா நிகமனு சதரபஹந்தரபியா. ஹல்லேலூயா. 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 praise the Lord, praise the Lord. ஹல்லேலூயா. ரிகபோய கதரபா நிக்மா சேரே தேனேமிகே தேரேபேலே ஹந்தரபியாங்கர மஹந்தரபியா ரிகமலுகதுருபியாங்கர மாசியால கந்தரபியா. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரிகமனு சதர வேகர மகந்தரபியா. கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 Lead the Holy Spirit. Hallelujah. 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 நாம் யோவான் 11ஆம் அதிகாரம் 1 நாம் அதை வாசிப்போம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தனியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசர் என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலத்தை பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல,
அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரியிடத்திலும் லாசருவிடத்திலும் அன்பாயிருந்தார். அல்லேலூயா. இந்த நாளிலும் லாசரு பற்றி நாம் பார்க்கிறோம். மார்த்தாள் மரியாள் இருவரும் சகோதரிகள். அவருடைய சகோதரன் தான் லாசரு. இந்த லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான். அந்த பெத்தானியா கிராமத்தில் அவங்க இருக்காங்க. அந்த நேரத்தில் அவர் வியாதிப்படுறாரு. அப்படி வியாதிப்படும் பொழுது அந்த இடத்துல அந்த மரியாளை குறித்து ஆண்டவர் போட்டிருக்கிறாரு. அந்த மரியாள் யார் அப்படின்னு சொன்னால், அவங்க தன்னுடைய ஆண்டவருடைய பாதத்தில் அவங்க அந்த பரிமள தைலம் பூசி தன்னுடைய அந்த முடியினால் அதை துடைக்கிறாங்க. அப்படி ஒரு காரியத்தை அவங்க செய்கிறாங்க. தேவனுடைய பாதத்தில் அவங்க விலையேற பெற்ற அந்த காரியத்தை ஆண்டவருக்காக கொடுக்குறாங்க. அந்த முடி பார்க்கும்பொழுது பெண்களுக்கு ரொம்ப விசேஷமான காரியம். அதை கூட அவங்க ஆண்டவருடைய பாதத்தில் கொடுத்து தன்னை தாழ்த்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சகோதரி, தேவன் மேலே அவ்வளோ அன்பு வைத்திருந்த ஒரு சகோதரி, அன்பாக இருந்த ஒரு குடும்பம். அந்த லாசரு வியாதிப்படும் பொழுது அந்த இடத்துல அந்த வியாதியில் பார்க்குறோம். இப்போ நம்ம வியாதின்னு சொல்லும் பொழுது சில நேரத்தில் நம்ம சாப்பிட்ற உணவில் வியாதி வருகிறது, சில நேரத்தில் இயற்கை சூழ்நிலையில் வியாதி வருகிறது, சில நேரத்தில் சாபங்கள் மூலமாக வியாதி வருகிறது, சில நேரத்தில் பிசாசின் கிரியைகளால் வியாதி வருகிறது, சில வேளையில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் பொருட்டு வியாதி வருகிறது. இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக வியாதி வருகிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அந்த லாசரு குடும்பத்தை அவர் ரொம்ப நேசிக்கிறவராக இருந்தபடினால அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அவங்க வியாதிப்பட்டு சகோதரன் இருக்கிறாரு. அப்போ இயேசுவிடத்தில் அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த வசனத்தை படிங்க. அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அந்த இடத்துல பாருங்க, வியாதியா இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வரல. வியாதியா இருக்கும்பொழுது பின்னும் 2 நாள் தங்குகிறார். இது எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமாக தான் இருக்கிறது. வியாதி மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி, அது கேட்ட போல தேவநாம மகிமைப்படும்படியாக வந்த வியாதி. ஆண்டவர் கேள்விப்பட்டு உடனே புறப்பட்டு வரல. நம்ம உலக பிரகாரமா பார்த்தா யாரும் உடம்பு சரியில்லை உடனே போய் பார்ப்பாங்க. ஆனா இந்த இடத்துல தேவன் 2 நாள் தாமதமாக தான் கிளம்புறார். அவருக்கு தெரியும் இந்த வியாதி எதற்காக வந்தது, ஏன் வந்தது என்ற காரியம் அவருக்கு தெரிஞ்சதுனால அந்த 2 நாளும் அவர் அங்கே தங்குகிறார். படிங்க அடுத்த வசனத்தை. அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர், ரவி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அவர் வியாதி கேள்விப்பட்டு திரும்ப ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கார், யூதேயாவுக்கு போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அவரு லாசரு வியாதிப்பட்டதை கண்டிப்பா தெரிஞ்சுதான் அவர் போறார். ஏன் போறாருன்னு சொன்னா, இந்த வியாதிக்கு மகிமை வர வேண்டும், தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. அதனாலதான் அந்த இடத்துல அவர் தங்க போறாரு. கடைசியில் அந்த இடத்துல பார்க்கும்போது லாசருவை திரும்ப தேடி வராரு. அந்த ஊருக்கு வரும்போது எதிரிலே வரும்பொழுது அங்க யூதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்க்கும் பொழுது மார்த்தாள் எதிர்பட்டு வருகிறார். அதை படிங்க. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான்,
நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவரை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறதுக்கு ஏது உண்டா என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். நான் சொல்றது கேளுங்க. இந்த இடத்துல என்னன்னா, லாசரு வந்து இறந்துட்டார் அப்படின்னு செய்தி வருது. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றார், நீ எழுப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல அவர் வந்து மரித்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அடக்க ஆராதனை தான் செய்ய போவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் எழுப்ப போகிறேன், அவன் நித்திரை அடைந்திருக்கான்னு சொல்லும் பொழுது அங்க இருக்க சீஷர்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க உயிர்த்தெழுதலை நினைச்சு பேசுறாங்க. அவர் மரிச்ச பிறகு அவர் மறுபடியும் நித்திரையிலிருந்து விழித்து வருவார் என்று. ஆனா ஆண்டவர் நான் எழுப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல அவங்க கடந்து போகும் பொழுதுதான் அந்த மார்த்தாள் வராங்க. அந்த மார்த்தாள் வராங்க. வந்த பொழுது அதை படிங்க. அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷரை நோக்கி, அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். பெத்தனியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரமாய் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள், மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனார். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்து இருந்தார். இந்த இடத்துல ஆண்டவர் பற்றி பார்க்கவும், அவர் எழுப்பும்படியா வரும்பொழுது எதிர்பட்டு மார்த்தாள் வரா. இந்த மார்த்தாள் வந்து ஆண்டவர் இடத்துல பேசுகிறா. அதை அந்த படிங்க. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்து இருந்தால். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுது நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்துடுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இந்த இடத்துல மார்த்தாள் வந்து, நீங்க இருந்தீங்கன்னா இந்த இடத்துல மரணம் வந்திருக்காது அப்படின்னு சொல்றா. அப்ப ஆண்டவர் கூட இல்லை அப்படின்ற ஒரு உணர்வோடு அவங்க சொல்றாங்க. நீங்க இருந்திருந்தா என் சகோதரன் மரிதிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து தாமதம் பண்ணது ஏன் அப்படின்னு சொன்னாக்க, ஆண்டவர் உயிரோட உடனே எழுப்பியிருந்தா கூட ஜனங்க எல்லாம் நம்பி இருக்க மாட்டாங்க. அவன் நித்திரையா இருந்தான், உடனே எழுந்துட்டான் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. அவர் 2 நாள் தங்கி அவர் வந்து அந்த லாசருவை பார்க்க அவர் வருகிறார். அப்ப மார்த்தாள் வந்து சொல்றா, என் சகோதரன் மரிச்சுட்டான், நீங்க இருந்தா மரிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது அதே படிங்க. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அவன் என்ன சொல்றா பாருங்க, ஒண்ணு படிங்க. அவன் என்ன பண்றான், மார்த்தாள் வந்து உயிர் தெழுதல்ல சொல்லி அவ நினைக்கிறான், அவன் மரிச்சிட்டான், இனிமே உயிரோட வரமாட்டான், உயிர் தெழுதல்ல தான் என் சகோதரன் வருவான் என்று சொல்லி அவர் ஆண்டவர் சொல்றார் என்று அவங்க நினைச்சு சொல்றா. அடுத்தது அப்படி ஒண்ணுன்னா, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிர்த்தெழும் ஜீவனும் ஆண்டவர் இடத்துலதான் உயிர்த்தெழுதல் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு. அதனால மரித்தா ஆண்டவரால கண்டிப்பா உயிரோட எழுப்ப முடியும். நம்ம ஆண்டவர் வந்து உயிரோட எழுந்திருக்கிறார். அவர் உயிர் தெழுந்த தேவனாக இருக்கிறார். அவர் ஜீவனோட இருக்கிறார். இன்றைக்கும் நம்மளோட கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கூடவே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் வாக்கியவான். நாம் அவரை விசுவாசிக்கணும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இல்லைன்னா பிரியமா இருக்கவே முடியாதுன்னு சொல்றார். அப்ப விசுவாசம் தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய முடிகிறது. ஒவ்வொரு காரியத்தையும் நாம் ஆண்டவர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அந்த விசுவாசம் தான் அற்புதத்தை கொண்டு வரும். அவரிடத்துல நம்ம கிட்ட சேர முடியக்கூடிய ஒரு காரியம் விசுவாசம் தான். அடுத்தது படி. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும்
என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியராகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்ட உடனே சீக்கிரமாக எழுந்து அவளிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளோடு கூட இருந்த அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாக எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றால், ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது மார்த்தாள் திரும்ப வந்து ரகசியமா மரியாள் இடத்துல சொல்ற போதகர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசுன்னு அவங்க கிட்ட வரல. ஆனா மரியா ஓடி வராங்க, கூட எல்லா யூதர்களும் ஓடி வராங்க. ஏன்னா அவ எங்க போறா, கல்லறைக்கு போறாளோ அழறதுன்னு சொல்லி எல்லா யூதர்களும் கூட ஓடி வராங்க. இயேசு இடத்துல வந்து அவ இருக்கும் பொழுது அந்த யூத ஜனங்க எல்லாம் கண்ணீர் விடுறாங்க. அவங்க அந்த கண்ணீர் விடுறத பார்த்து இயேசுடைய மனம் கலங்குகிறது. ஆண்டவர் நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாரு. லாசரு மேல, அந்த மார்த்தாள் மேல, மரியாள் மேல வச்சிருக்க அந்த யூத ஜனங்கள் அதை கண்டு எல்லாம் கண் கலங்கி இருக்கும்போது ஆண்டவரும் கண் கலங்குகிறார். இயேசு கண்ணீர் விடுகிறார். இயேசு நம்மை பார்த்து கண்ணீர் விடுகிற தேவன். நம்முடைய துயரங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் ஆண்டவருக்கு நம்ம கஷ்டம் தெரியல, ஆண்டவருக்கு தெரியாது அப்படிலாம் நினைக்கிறோம். இல்ல, நம்ம ஆண்டவர் நம்ம மேல ரொம்ப அன்பா இருக்கிறாரு. விசேஷமா லாசரு குடும்பத்து மேல இருக்கிறாரு. அவர் எங்க அந்த கிராமத்துல வந்தா அவங்க வீட்டுலதான் சாப்பிடுவாரு, தங்குவாரு. அவங்க அந்த வீட்டுல அவர் இருக்கிறாரு. அப்படி ஒரு சிநேகிதனான ஒரு மனிதனாக லாசரு இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில கூட பாக்குறோம், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத நம்ம அநேக நேரத்துல அறிஞ்சு கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மளோட பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. லாசருவை எழுப்பின தேவன், லாசருவை பார்த்து கண்ணீர் வடித்த தேவன் உங்களுடைய கண்ணீரை கூட அவர் துடைக்கிறதுக்கு அவர் தயாரா இருக்கிறார். நாம் அவரை நேசிக்கும் பொழுது கண்டிப்பா அவர் நம்மளுடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு முறை நான் பஸ்ல வந்துட்டு இருந்தேன். அப்ப என் பக்கத்துல ஒரு அம்மா உட்கார்ந்து இருந்தாங்க, ஒரு குழந்தையோட உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப நான் அமைதியா வந்துட்டு இருக்கேன், அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், அந்த தாயாருக்கு ஒரு 10 ரூபா கொடு அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்னப்பா ஆண்டவரே 10 ரூபா இங்க கொடுக்க சொல்லி, அது 10 ரூபா கொடுன்றீங்களே, தர்மம் போடுறவங்களா இருந்தா நம்ம யாருக்கா பிச்சை போடும்போது 10 ரூபா கொடுக்கலாம், யாருக்கா கீழே கேட்கறவங்க கொடுக்கலாம். இவங்க பஸ்ல நம்ம கூட வராங்க, அது ஒரு குழந்தை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்களே, நீங்க கொடுக்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருந்தது. ஆனா நான் கொடுக்கல. 2 ஸ்டாப்பிங் வந்துருச்சு. ஆண்டவர் சொன்னார், கொடுத்துரு, குடுன்னு. நான் உடனே அந்த 10 ரூபா எடுத்து அவங்க கிட்ட கொடுத்தேன். உடனே அவங்க அப்படியே அழுதாங்க. அவங்க ஆண்டவர் அறியாத ஒரு தாயார் ரொம்ப கண்ணீர் வடிச்சாங்க. என்னம்மா, ஏன், என்ன, இந்த மாதிரி பஸ் வந்துட்டேன், என் பர்ஸை வச்சுட்டு வந்துட்டேன், நான் இந்த பஸ்ல ஏறிட்டேன், இந்த பஸ் வந்து எனக்கு பம்மலுக்கு தான் போகுது, சங்கர் நகர், நான் அனகாப்தூர் போகணுமா, எனக்கு இந்த பஸ் வந்து நான் இறங்கி எப்படி நான் அனகாப்தூர் போவேன், நான் மனசுல அழுதுகிட்டே வந்தேன், கண்ணை கலங்கிட்டு தான் வந்திருக்கேன், எனக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்ண போறேன், இந்த குழந்தைய இப்படி தூக்கிட்டு போவேன். ஆனா ஆண்டவர், நீங்க இந்த 10 ரூபா கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிமா அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு ஒன்றும் நன்றி சொல்லாதீங்க, இயேசு உங்க மேல இரக்கமா இருக்கிறாரு, உங்க மேல அவர் அன்பா இருக்கிறாரு, அதனாலதான் அவருக்கு உங்களுடைய கஷ்டம் உங்க கண்ணீர் தெரிஞ்சதுன்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சு, அவங்க ஆண்டவருக்கு நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி வைத்தார். அப்ப பாருங்க, ஆண்டவர் எல்லாருமேயும் அன்பா இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவங்களுக்கு அப்படியே கிடையாது. அவங்க ஆண்டவர் அறியாத ஒரு தாய், அவங்க நிலைமை ஆண்டவர் அறிகிறார். அவருடைய கண் வந்து பூமியங்க உலாவிட்டு இருக்கிற பார்த்துட்டு தான் இருக்கு, நம்மளை இப்பவும் பார்த்துட்டு தான் இருக்கு. ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறார், அதை நம்ம விசுவாசிக்கணும்.
அவர் நம்ம கூட இருக்கிறான்றது முதல்ல நம்ம விசுவாசத்தோட இருக்கணும். அவரை நம்ம நேசிக்கணும், அதிகமா நேசிக்கணும். எந்த காரியத்தை செய்தாலும் அவருக்கு முதல் இடம் கொடுத்து, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதல்ல நீங்க அவரை தேடுனீங்கன்னா எல்லாமே உங்களை தேடி வரும். அடுத்த வசனம். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவா சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமலும் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறை இடத்துக்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாளாயிற்றே என்றார். இந்த இடத்துல பாக்குறோம், யூதர்கள் எல்லாம் அந்த இடத்துல இருக்காங்க, எல்லா ஜனங்களும் இருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்க்கும்பொழுது குவையில வைத்திருக்கிறாங்க. அடுத்தது அந்த இடத்துல மார்த்தா என்ன சொல்றாங்க, அந்த கல்லை எடுக்க சொல்லும் பொழுது மார்த்தா என்ன சொல்றாங்க, நாருமே அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சடலை 3 நாளுக்கு மேல அதோடைய ஸ்மெல் அதிகமாயிடும், அதோடைய தன்மை மாறிடும். அதனாலதான் மார்த்தாள் 4 நாள் ஆயிடுச்சு நாருமே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது படிங்க. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தம் போட்டு விட்டார். இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த மார்த்தாள் சொன்ன பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய் என்று சொல்லுகிறார். விசுவாசம் ரொம்ப முக்கியம். அடுத்தது பிதா இயேசுக்கு இந்த காரியத்தை முன்கூட்டியே அறிவிச்சிருக்கிறார். நான் லாசருவை எழுப்ப போகிறேன். ஆண்டவர் லாசருவை எழுப்ப போகிறது பிதா சொல்லிட்டார், நீ போய் செய்யணும். இப்ப நம்ம ஒரு அற்புதம் செய்யணும், நமக்கு ஆண்டவர் ஏதாவது உதவி செய்யணும்னா நம்ம ஆண்டவர் இடத்துல முன்கூட்டி நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், இவங்களுக்கு ஜெபம் பண்ணு, நான் சுகம் கொடுப்பேன். இவங்களுக்கு நீ பிரேயர் பண்ணினா நான் உனக்கு அற்புதத்தை செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுவார். அப்ப பிதா இயேசுக்கு என்ன சொல்றாரு, லாசரு எழுப்ப போற, நீ போன்னு பேசிட்டார். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்ற, அந்த ஜனங்க நம்பணும்ன்றதுக்காக அவர் ஆண்டவர் இடத்துல சொல்லிட்டு, அவர் உரத்த சத்தமா அவர் அந்த இடத்துல லாசருவே வெளியே வான்னு ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்குது. நம்ம வாழ்க்கையில கூட ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை ஆண்டவர் இடத்துல இருக்கிறது. ஏன்னா அவர் மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார். அந்த அனுபவத்தை அவர் பெற்றிருக்கிறார். ஆனா பிதா இடத்துல அவர் கேட்கிறாரு, நான் லாசருவை எழுப்ப போறேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை கேட்டு அந்த இடத்துல எழுப்ப வராரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் சொன்னதை தான் நம்ம செய்ய முடியும். அவர் சொல்லாம எதையுமே செய்யவே முடியாது. ஆண்டவர் சொன்னார்னா கண்டிப்பா செய்வார். அது உயிரோட எழுப்ப முடியும். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் சொன்னார்னா கண்டிப்பா விடுதலை கிடைக்கும், சுகம் கிடைக்கும். ஏன்னா இந்த வாழ்க்கையில ஆண்டவர் அவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர் சொல்லிட்டார்னா கண்டிப்பா அற்புதத்தை செய்யக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். அப்ப பாருங்க, அவர் அந்த கல்லை புரட்டி போட சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல அவர் ஒரே ஒரு வார்த்தை, உரத்த சத்தமா அவர் சொல்றார். அதிகாரம், சும்மா சாதாரணமா சொல்லல. அவர் உரத்த சத்தமா, வேகமா, ஒரு அதிகாரத்தோட அவர் சொல்றார், லாசருவே வெளியே வா. அந்த ஒரே ஒரு வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்குது. தேவனுடைய வார்த்தையில ஒவ்வொரு வார்த்தையும் பாத்தீங்கன்னா எல்லா வார்த்தையிலும் ஆண்டவர் வல்லமை வைத்திருக்கிறார். தலிதாகுமி அப்படின்னு சொல்றாரு. சிறு பெண்ணே எழுந்துரு, ஒண்ணுமே இல்லை. தலிதாகுமி என்று சொன்னாக்க சிறு பெண்ணே எழுந்துரு என்ற அர்த்தம். எவ்வருடைய மகளாக அவ இருக்கிறாங்க. அவங்க மகளை
மறிச்சிடுறாங்க. 12 வயது மக. அந்த இடத்துல ஆண்டவர் போய் எழுப்புறார். அவர் எவருன்றவர் கர்த்தர் என் வெளிச்சம். அவர் பேருக்கு கர்த்தர் என் வெளிச்சம் என்ற அர்த்தம். லாசரு என்றால் கர்த்தர் என்னோட இருக்கிறார். அப்ப பாருங்க, இந்த ஆண்டவர் இந்த வெளிச்சம்னு பேர் வச்சிருக்கிறாரு. அவர் போதகரா இருக்கிறாரு, ஊழியக்காரரா இருக்கிறது, ஜெபம் பண்றவர் தான். ஆனா அந்த ஜெபம் பண்றவருடைய மகள் மறிக்கிறாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் உயிரோடு எழுப்புறார். கலித்தாகுமி சிறு பெண்ணு எழுந்து. அது போல ஆண்டவர் அநேக இடத்துல அற்புதங்களை செய்யும் பொழுது ஒரு வார்த்தையிலேயே அற்புதத்தை செய்தார். எப்பாத்தா என்று சொல்றார். செவிட்டு உண்மையை பேசக்கூடிய அந்த வல்லமையை ஆண்டவர் அந்த இடத்துல பயன்படுத்துகிறார். அநேக இடத்துல பாக்குறோம். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்றார். ஒண்ணுமே இல்லை, அந்த வார்த்தையில அவ்வளவு வல்லமை. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்றான். அந்த குருடனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். அந்த விசுவாசம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. காற்றை பார்த்து சொல்றார், இறையாவே அமைதலா இரு. ஒரே வார்த்தை தான், காற்று அப்படியே நிக்குது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தேவனை நாம அறிஞ்சிருக்கிறோம். அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்யக்கூடிய தேவன். ஆனா அவர் சொன்னாதான் செய்ய முடியும். பிதா அவருக்கு சொன்னதை அவர் செய்தாரு. இப்ப நமக்கு ஆண்டவர் சொல்றதான் நம்ம செய்ய முடியும். ஆண்டவர் நிச்சயமா சொன்னார்னா எந்த காரியத்தையும் செய்ய முடியும். இந்த லாசர் வாழ்க்கையில ஆண்டவர் பாருங்க, ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை அங்க செய்யறார். உரத்த சத்தமா சொல்றார், லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த கல்லை புரட்டி போட சொல்லுகிறார். அப்ப நம்ம கல் அப்படின்னு சொன்னா ஒரு வாரத்தை காட்டுகிறது. அது ஒரு கடினமான ஒரு பொருள். அது அதை புரட்டக்கூடிய காரியம் ஒருத்தலா செய்ய முடியாது. ஆனா அந்த இடத்துல அநேகர் அதை புரட்டி போடுறாங்க. நம்ம வாழ்க்கையில கூட இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் இடத்துல வைத்தரணும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம பாரங்களை ஆண்டவர் சுமந்து கொள்ளுகிறார். லாசரு வெளியே வான்னு சொல்ற ஒரே ஒரு வார்த்தையில அவர் வெளியே வருகிறார். படிங்க. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிறந்த சிறைகளால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகம் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவளை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியா இடத்தில் இருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதரில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவரானார்கள். இந்த இடத்துல பாருங்க, அவர் ஒரு சீலை, அதாவது பிரேத சீலை, பிரேதத்தை கட்டுவதற்கு ஒரு சீலை இருக்கு. அந்த சீலையில கட்டி வைத்திருக்கிறாங்க. அந்த கட்டை அவிழ்த்து விடுன்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம சரீரத்துல சில கட்டுகள் வியாதிப்படும் பொழுது சில கட்டுகள், அதெல்லாம் எல்லாருக்குமே கட்டுகள் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவார் என்று சொல்றார். எழுந்து சீமானே, உன் வளமை தரித்துக்கொள், விருத்த சேதனையில அசுத்தன உன்னிடத்தில் வருவதில்லை, கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு என்றார். ஒரு கட்டு இருக்குது உனக்கு, அந்த கட்டை அவிழ்த்து விடு. ஆண்டவர் சொல்றார், விலையின்றி விற்கப்பட்டீங்க, விலை இல்லாத விற்கப்பட்டுட்டீங்க, ஆனா பணமின்றி நான் உங்களை மீட்டுக் கொள்ளுகிறேன், இலவசமாய் நான் உங்களை மீட்டுக் கொள்ளுகிறேன். நீங்க விற்கப்பட்டவங்க, சத்துரு உங்களை வியாதியில படுக்க வைத்திருந்தாலும், இல்ல உங்க சூழ்நிலை, இயற்கை சூழ்நிலையில வியாதிப்பட்டிருந்தாலும், இல்ல உங்களுடைய அது எப்பேற்பட்ட வியாதியா இருக்கட்டும், ஆனா ஆண்டவரால கண்டிப்பா சுகம் கொடுக்க முடியும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. மாத்தாள் மரியாளுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவங்க இயேசுவோட அன்பா இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கும் சோதனைகள் வரதான் செஞ்சது. ஆனா அது மகிமைக்காக வந்தது. தேவனுடைய நாமம் தூஷிக்கும்படியாக அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக. சில வேளையில நமக்கு சோதனைகள், வியாதிகள், பிரச்சனைகள் வந்தா உடனே ஆண்டவர் நம்ம குறை சொல்லவே கூடாது. கர்த்தர் நமக்கு தீமையான அனைத்தையும் நன்மையாக அவர் மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். அது நன்மையை தான் கொடுக்கும். தீமை என்று சொன்னா அந்த தீமையை நன்மையாக மாற்றக்கூடிய தேவனாக ஆண்டவர் இருக்கிறார். அடுத்தது படி. பின்பு அவர்கள் பிரயாணமா போகையில் அவர்களில் சிலர் மார்த்தாள் மரியாதை பற்றி. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர்கள் கிராமத்தில் பிரவேசித்தார்.
அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டால். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவளிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டுவிடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இந்த இடத்துல மார்த்தா மரியாள் வந்து ஆண்டவருக்காக, ஆண்டவர் அவங்க வீட்டை தங்கியிருக்கார். மரியாள் வந்து அவங்க பாதத்தருகிலே உட்கார்ந்து ஆண்டவருடைய வசனங்களை, அவர் சொல்லக்கூடிய காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. மார்த்தாள் என்ன பண்றாங்க? சமைக்கிறாங்க. பற்பல வேலைகளை இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? சமைக்கிறது ஆண்டவருக்கு தான் சமைக்கிறாங்க, ஆண்டவருக்கு தான் அவங்க ஆகாரம் செய்யறாங்க. ஆனா அந்த ஆகாரம் செய்யும் பொழுது அவங்க அதை வேதனையா செய்யறாங்க, குறை சொல்லி செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற தேவையானது ஒன்று. அவர் மரியாள் எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இந்த நீர் ஆசீர்வாதமாக்கி கொடுத்திருக்கிறீர் அப்ப, அந்த வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்லி இருக்கிறீர். இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து போன வார்த்தைகள் ஆண்டவரே அற்புதங்களை கொண்டு வரட்டும், அதிசயங்களை கொண்டு வரட்டும். ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கட்டும் அப்பா, ஆறுதல் படுத்துகிறதாக, அதிசயத்தை செய்யக்கூடியதாக, இந்த பிள்ளைகளை ரட்சிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக, விடுதலையாக்கக்கூடிய வார்த்தையாக, உயிர் தேடக்கூடிய வார்த்தையாக, உண்மையுள்ள வார்த்தையாக ஆண்டவரே அநேகருக்குள்ளே கிரியை செய்யட்டும். ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா எத்தனை அற்புதங்களை நீங்க செய்து கொண்டே இருக்கிறீங்க அப்பா, இப்பொழுது செய்து கொண்டுதான் இருக்கிறீங்க அப்பா. உங்க வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் உண்மை தேடும்படியாக, உமக்காக ஆண்டவரே நேரத்தை கொடுக்கும்படியாக, முதலிடத்தை உமக்கு கொடுக்கும்படியாக, உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்படியாக ஆண்டவரே இரக்கத்தை கேட்கும்படியாக, கிருபையை கேட்கும்படியாக ஆண்டவரே இந்த பிள்ளைகளிடத்திலே ஆண்டவரே சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்பா உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை ஆண்டவரே அப்பா நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. கிரியையினாலே ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் தொடர்ந்து ஆண்டவரே குடும்பத்தை நடத்தக்கூடிய நல்ல ஆலோசனைகளை கொடுங்க, குடும்பத்தை நடத்தக்கூடிய குண நலன்களை தாருங்க. இந்த பிள்ளைகளுக்கு ஜெபிக்கக்கூடிய வல்லமையை தாருங்க, ஜெப வீரர்களாக மாற்றுங்க, ஜெயம் பெறக்கூடியவர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. ஜெயத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே, அதிசயத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஆறுதல் படுத்துங்க, கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதலை தாருங்க ஆண்டவரே. வேதனைக்கு சுகத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே சுகம் பெற்று உமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அப்பா, கர்த்தரே தெய்வம் என்று எலியாவின் காலத்திலே முழங்கினது போல கர்த்தர் எலியாவின் தேவனே தேவன் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே எலியாவின் தேவனின் ஆண்டவரே அற்புதங்களை செய்யட்டும் ஆண்டவரே. எலியா பாடுள்ள மனிதனாயிருந்து ஆண்டவரே ஜெயத்தை பெற்றுக்கொண்டதை நான் பார்க்கிறோம் அப்பா. ஆடுகள் உள்ள ஆண்டவரே இந்த மக்களுக்கு ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஜெயத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஜெய கிறிஸ்து முன் செல்லும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெயம் ஆண்டவரே பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியா பெயர் பெயரா நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. அந்த நாளில அந்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்க, சமாதானப்படுத்துங்க, சந்தோஷப்படுத்துங்க, மகிழ்ச்சியா இருக்கட்டும் ஆண்டவரே. நிம்மதியை தாருங்க ஆண்டவரே அப்பா, சுகத்தை தாருங்க, பலத்தை தாருங்க ஆண்டவரே. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. உடைய வல்லமையினாலே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் நிறைந்திருக்கட்டும் அப்பா. உடைய அபிஷேகம் ஆண்டவரே நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரங்களாக மாற்றுங்க ஆண்டவரே அப்பா. அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதித்து வியாதியை விலக்கி போடுங்க ஆண்டவரே. சேட்டைக்குள் ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. விலக்கி போடுங்க, வியாதியை விலக்கி போடுங்க ஆண்டவரே. ஆரோக்கியத்தை தாருங்க ஆண்டவரே அப்பா. அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, அதிசயத்தை செய்யுங்க. மாறாதவர், நல்லவர், வல்லவர். லாசருடைய மரியாள் மார்த்தாள் வாழ்க்கையில செய்த அற்புதங்கள் இன்னும் அநேக அற்புதங்களை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட ஞானத்தை கொடுங்க, கல்விமா நாவ கொடுங்க. சிறு பிள்ளைகள் என்னிடத்துல வருவதற்கு தடை பண்ணாதன்னு சொல்லியிருக்கீங்க. பரலோகராட்சி மறுபடியும் சொல்லி சிறு பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் இன்னும் அதிகமா ஜெபத்திலே வளரும்படியாக, இன்னும் அதிகமாய் உண்மையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக நீங்க மாற்றுங்க. வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லி இருக்கிறீங்க. அந்த பிள்ளைகள் உண்மை அதிகமாய் நினைக்கும்படியாக
நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வயது சென்றவர்கள் முதிர் வயதில் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார் என்று சொல்லி இருக்கிறீங்க அப்பா. அப்படியாக குடும்பங்களிலே ஒற்றுமையை தாருங்க, சமாதானம், சந்தோஷம், கணவன் மனைவிக்குள் அன்பு ஐக்கியத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. குடும்பம் குடும்பமாய் இந்த நாளிலே அப்பா அவர்கள் எல்லாம் உள்ள இருக்கிறாங்க ஆண்டவரே. உள்ள இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னம் அவர்களை மூடிக்கொண்டு இருக்கிறது. ஷெகினா மகிமை ஆண்டவரே ஒவ்வொருக்குள்ளேயும் மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா சால்மன் ஆலயத்துல வந்து இறங்கின அதே ஷெகினா மகிமை அவங்க வீட்டுல வந்து இறங்கட்டும். அவர்கள் துதிக்கும் பொழுது ஆண்டவரே, செபிக்கும் பொழுது தேவ மகிமை அவர்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. தேவனுடைய தொடுதலை பார்க்கட்டும் ஆண்டவருடைய வல்லமையை அவர்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை பார்க்கட்டும் ஆண்டவரே. அவருடைய அன்பு குடும்பங்களை பார்த்து ஆண்டவரே, இந்த குடும்பம் ஆண்டவரே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. அப்படியாக நீங்க செய்ய போவதற்காக கூடான கோடி 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 சோத்திரம் ஆண்டவரே. எந்த குறைவும் வரக்கூடாதப்பா. அப்பத்தை தண்ணி ஆசீர்வதிங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுக பலன் கொடுங்க, சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுங்க, சந்தோஷமா இருங்க என்று சொல்லி இருக்கீங்க. பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கும்படியாக உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவரை இன்னும் அதிக அதிக அதிகமாய் ஆண்டவரை தேடும்படியாக ஆண்டவரை இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில நீங்க செயல்படுங்க. உங்களுடைய கரத்தை பிடிச்சு நடக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.